أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن المجيد: فانكحوا ما طاب لكم من النساء. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا ومرشدنا رسول الله صلى الله عليه وسلم قال: عن عائشة رضي الله عنها نكحني في شوال وبناني في شوال، فأي نساء كانت أحظى عنده مني. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் நல்பாக்கியங்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வுலகிற்கு கொடுத்த மிக பெரும் நிஅமத்துகளில் ஒன்றான ரமதானை நிறைவு செய்து ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் ஜுமாவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். ஷவ்வால் மாதம் பல்வேறு நிஅமத்துகளை கொண்ட மாதம். குறிப்பாக சொல்ல போனால் நிறைய விருந்துகள் சாப்பிடுகின்ற மாதம் என்றெல்லாம் இந்த மாதத்திற்கு பெயரிடப்பட்டுள்ளது. ரமலானினுடைய முடிவும் ஷவ்வாலினுடைய முதல் பிறையை பார்த்தவுடன் ஈது பெருநாள் கொண்டாடுகின்ற நாம் ஷவ்வாலுடைய மாதத்தில் தான் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்திலே ஈடுபடுகின்றோம். விருந்துகளிலே ஆக மிக முக்கியமான விருந்து என்றும் நாம் சொல்லலாம் ரமலானினுடைய பண்டிகைகளுக்கு நாம் செய்து மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற உணவு பண்டங்கள், நாம் நம்மோடு உறவினர்களோடு சேர்ந்து சாப்பிடுகின்ற விருந்துகள், நம் அக்கம் பக்கத்து வீட்டார்கள், ஏழைகள், எளியோர்கள், மாற்றார்கள் என்றெல்லாம் பார்க்காமல் பொதுவாக சமரசத்தோடு மன நல்லிணக்கத்தோடு கொண்டாடுகின்ற ஒரு ஈது பெருநாள் ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் பிறையில் தான் இருக்கின்றது. அது என்னமோ வரலாற்று ஆசிரியர்கள் ஷவ்வாலுடைய மாதத்திற்கு அதிகமாக, மிக அதிகமாக பெயர் சொல்லப்பட்ட ஒரு பெயர் என்றால் ஷவ்வாலும் விருந்துகளும். விருந்தென்றால் என்ன? அறுசுவை உணவுகளோடு விருந்துகள். நம்முடைய உணவு பண்டத்துடைய பெயர் வாரியாக சொன்னால் ஷவ்வாலும் பிரியாணியும் என்றும் சொல்லலாம், ஷவ்வாலும் மகிழ்ச்சிகளும் என்றும் சொல்லலாம். ஆக மிக முக்கியமாக வெளிப்படையான வார்த்தை ஷவ்வால். ஆக மிக முக்கியமாக வெளிப்படையான வார்த்தை ஷவ்வாலும் திருமணங்களும் என்பதுதான் இந்த மாதத்தினுடைய நிதர்சனமான பெயர். ஒரு வாழ்க்கையினுடைய புழக்கத்தில் அதிகமா பயன்படுத்துகின்ற வார்த்தை நிக்காஹ். எப்ப வச்சுக்கலாம்? 6 நோன்பு கழிச்சு வச்சுக்கலாம். இருந்தாலும் நீங்க 6 நோன்பு முடிவடைந்த நிலையிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்ற நாம் பல்வேறு விருந்துகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீடுகளிலோ அல்லது தெரிந்தவர்களோ அல்லது உறவினர்களோ ஏதோ ஒரு வீட்டில், ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு நாட்டில், ஏதோ ஒரு கிராமத்தில் திருமணங்கள் வைக்கப்பட்டு
உணவு அருந்துவதற்காக வேண்டி தயார் நிலையில காலண்டர்ல தேதி குறிச்சு இருக்கிறோம். இந்த தேதி இந்த கல்யாணம், இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஊர்ல கல்யாணம், இந்த வேலைக்கிழமை இந்த ஊர்ல கல்யாணம் என்றெல்லாம் ஷவ்வால் மாதத்திற்கு அல்லாஹ் ரசூலால் ஏற்படுத்தப்பட்ட, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட காலத்தினுடைய ஓட்டம், காலத்தினுடைய மாதம் ஷவ்வாலுடைய மாதம் மிக குறிப்பாக நிக்காஹுக்காக ஆக்கப்பட்டுள்ளது, அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதிகமான நிக்காஹ்கள் ஷவ்வாலுடைய மாதத்தில் நடைபெறுகின்றது. குடும்பங்களோடு பேசி முடிக்கின்ற திருமணங்கள் ஒன்று 6 நோன்பு கழிச்சு அல்லது ஹஜ் பெருநாளுக்கு பிறகு. நம்முடைய பாணியில அப்படிதான் சொல்லுவோம். இன்னும் தெளிவா சொல்ல போனா இந்த மாசம் சொல்லுவோம். நம்ம ஆளுநர்ல பேசும்போது சொல்ற வார்த்தை என்னன்னா, பிள்ளைக்கு 6 நோன்பு முடிஞ்சு கல்யாணம், பிள்ளைக்கு ஹஜ் பெருநாள் முடிஞ்சு கல்யாணம், இப்படி எல்லாம் பேசுகின்ற நாம் ஷவ்வாலினுடைய மாதத்திலே இருக்கின்றோமே. இந்த மாதத்திற்கு வரலாற்றின் ரீதியாக ஷவ்வால் என்ற மாதமும் கல்யாணம் என்ற வார்த்தையும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட வார்த்தை, ஒரு சுழலியான வார்த்தை. எப்படி ஷவ்வால் என்ற மாதத்தை நாம் பயன்படுத்துகின்றோமோ கூடவே சேர்த்து பயன்படுத்துகின்ற வார்த்தை 6 நோன்பும் திருமணங்களும். 6 நோன்பு முடிஞ்சா திருமணம். 30 நாள் நோன்பு வச்சிருப்பாரு. என்னதான் நைட்டு சாயந்தரம் சாப்பிட்டாலும் கூட இந்த கல்யாண பிரியாணி சாப்பிடுறதுல இருக்கிற சுவை எங்கேயுமே வராது. அதனால 30 நாள் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு நாள் மன்சாம சித்தன் ஃபாத்துபாஹு, நோன்பு முடிச்ச கையோடு தொடர்படியா 6 நோன்பை யார் வைக்கிறாரோ கசியாபிஸ்ஸனா, ஒரு வருடம் நோன்பு வைத்ததை போல் என்ற ஹதீஸின் அடிப்படையில் 1 வருட காலம் ஏறத்தாழ நோன்பு வச்சு முடிச்சிட்டு அல்லாஹ் சும்மா விட்டுடுவானா? ஈது பெருநாளை கொடுத்து பண்டிகையை கொண்டாடிட்டோம். இந்த விருந்தெல்லாம் நமக்கு பத்தாதுல, எப்படியாவது கல்யாண வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் என்பதற்காகவே ஒரு புழக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு ஷவ்வாலினுடைய 6 நோன்புக்கு பிறகு நிகா என்பது இப்ப அல்ல, ரசூலுடைய காலத்திலிருந்து வாழையடி வாழையாக தொடங்கி இன்றும் நாம் தேதி குறித்து வைத்திருக்கிறோம். இருக்குதா இல்லையா? சமூகத்துல நிறைய நிக்காகள், அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய மதம் சார்பற்ற இஸ்லாமியனுடைய அதிகமான நிக்காகள் கொண்டாடப்படுவது, வைக்கப்படுவது ஷவ்வாலுடைய மாதத்தில் தான் வைக்கப்படுகிறது. நம்ம எல்லாம் கொண்டாடுகின்றோம், வைக்கின்றோம். அப்படி என்ன ஷவ்வால்ல சிறப்பு? ஷவ்வாலுடைய மாதம் எப்படி இருந்தது? ஷவ்வால்ல ஆகப்பெரிய நியமத்தை நிக்கான்னு ஏன் சொல்றாங்க? ஷவ்வாலுக்கும் நிக்காவுக்கும் என்ன சம்பந்தம் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது, ஷவ்வாலுடைய மாதம் ஆரம்ப காலத்துல அரபுகள் இடத்துல எந்த விதமான நல்லவைகளும் செய்யக்கூடாது. இந்த ஷவ்வாலுடைய மாதம் ஒரு பீடை மாதமாக கருதினாங்க. எப்படி சஃபருடைய மாதத்தை பீடை மாதம் என்று சொல்லுவார்களோ அரேபியர்கள் ஆரம்ப காலத்துல அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகை சீர்திருத்துவதற்கு முன்னால் அரபுலகத்துல ஷவ்வாலுடைய மாதத்தை ஒரு பீடை மாதமாக கருதினார்கள். நோன்பு எங்களை விட்டு போய்விட்டது, இனி எதற்கு எங்களுக்கு ஒரு மாதம், இது எதற்கு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை என்றெல்லாம் பீடையாக கருதி எந்த நலவுகளையும் எந்த நற்காரியங்களையும், குறிப்பாக நிக்காஹ் போன்ற தாம்பத்திய உறவுகள் இருக்கின்ற எந்த உறவையும் எந்த கொண்டாட்டங்களும் வைக்கப்பட மாட்டாது. ஒரு அருவருப்பான, ஒரு ஹராமாக்கப்பட்ட ஒரு கை சேதத்தினுடைய மாதம் அப்படியெல்லாம் கருதி வச்சிருந்தாங்க அரபியர்கள். ஷவ்வாலுடைய மாதம் அல்ல, இந்த ஷவ்வால்ல தொடங்கி துல்காதா துல்ஹஜ்ஜா வரையுமோ, எதுவரை ஹஜ் பெருநாள் முடியுமோ, மாபைனல் ஈதைன், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹாவுக்கு மத்தியில் உள்ள 2.5 மாதங்களையுமே ஒரு பீடை மாதமாக இருந்தாங்க அரபியர்கள். எந்த நல்ல காரியம் கிடையாது வீட்டுல, எந்த சுகபோகங்கள் கிடையாது, ஆனா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. இப்ப இருந்த அரபியர்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், இந்த அரபுலகத்தை மாற்ற வேண்டும். ஷவ்வாலுடைய மாதம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் நிறைந்த மாதம் தான், எவ்வித பீடையும் கிடையாது, எவ்வித முசீபத்தும் கிடையாது என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட சிந்தனைக்கு பிறகுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை மனம் முடிக்கிறாங்க. ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, நகஹனி ஃபீ ஷவ்வால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை ஷவ்வாலுடைய மாதம் இந்த மாசத்துல தான் மனம் முடிச்சாங்க. வபனாபி ஃபீ ஷவ்வால், என்னோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு கூடியதும் ஷவ்வாலுடைய மாதத்தில் தான். ஃபஅய்யு நிசாயின் அஹபா இன்தஹு மின்னி, என்னை விட இந்த உலகத்துல ஆக சிறந்த தம்பதிகள்னு யார் பேர் எடுக்க முடியும்? ஆயிஷா அம்மா கேட்டாங்கல்ல,
என்னையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை மனைவிகள் இருக்கட்டும், என்னை விட எந்த பெண் உலகத்தில் ஆக பெரிய சிறந்த தம்பதி பேர் எடுக்க முடியும்? என்னுடைய நிகா ஷவ்வாலுடைய மாசத்துல தான் ஆச்சுன்னாங்க ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட கால முயற்சி, அரபுலகத்தினுடைய மூட நம்பிக்கைகளை பீடையாக நடத்திருந்த இந்த ஷவ்வாலை பாக்கியம் குறைந்த ஒரு மாதமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை மனம் முடிச்சு ஷவ்வாலுடைய மாதம் முபாரக்கான ஒரு மாதம், ஷவ்வாலுடைய மாதம் நிகா செய்வதற்கு ஆக குறிப்பாக்கப்பட்ட ஒரு மாதம். எனவே தான் நிறைய ஷவ்வால்களை நிகாகளை நாம் பார்க்கின்றோம், நிகாகளை நாம் வைக்கின்றோம். வாழையடி வாழையாக ரசூலை தொட்டும் இதுவரையிலும் நிறைய நிக்காகள் ஷவ்வாலுடைய மாதத்தில் தான், ஷவ்வாலை தொடர்ந்து துல்காதாவுடைய மாதத்தில் தான், துல்காதாவை தொடர்ந்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் தான். சுருக்க சொல்ல வேண்டும் என்றால் பெருநாளுக்கு பிறகு, நோன்பு பெருநாளுக்கு பிறகு நிறைய நிக்காகளை நடத்துவதும் வைப்பதும் இஸ்லாமியர்களுடைய பழக்கமான ஆனது. ஏதோ அந்த சமீபத்தினுடைய நூற்றாண்டில் ஏற்பட்டது கிடையாது, ரசூலுடைய காலத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஏற்படுத்தினார்கள்? இந்த மாதத்தை யாரெல்லாம் பீடை என்று சொன்னார்களோ, இந்த மாதத்தில் நிக்கா செய்தால் அந்த நிக்கா வாழாது என்று சொன்னார்களோ, எந்த மாதத்திலே நிக்கா செய்தால் அந்த குடும்பம் பிரிந்துவிடும் என்று சொன்னார்களோ, அதற்கு மத்தியில் இதன் போன்ற ஒரு வாழ்க்கையை யார் வாழ முடியும் கேட்டார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய நிக்காஹ் நடந்ததும் கூட இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் தான். எனவே நாம் அதிகமாக நிக்காஹ்களை ஷவ்வாலில் வைப்பதும் ஒரு பரக்கத்து பொருந்திய ஒரு நிகழ்வு. இப்ப ஷவ்வால் நிக்காஹுடைய பாட்டு போறணும். நிக்காஹ் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம். நிக்காஹ் செய்யாம இருப்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஃபமன் ரலிப அன் சுன்னதி, குறிப்பா நிக்காஹ் என்ற சுன்னத்தை யார் செய்யலையோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்றார்கள் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய சஹாபிகள் தீனுக்காக இஸ்லாத்திற்காக வேண்டி நபியிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு திருமணம் எல்லாம் வேண்டாம், நான் ஒரு துறவரமற்ற வாழ்க்கையை ஒரு துறவியாக வாழ்ந்து கொள்ளவான்னு அனுமதி கேட்டாங்க. நிறைய சஹாபிகள் கேட்டு இருக்கிறாங்க, யாருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தரல. ஒரு சில நிர்பந்தமான தேவையினால ஒரு சில நிர்பந்தமான நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தார்கள், அனுமதி கொடுக்கல. ஒரு சில சஹாபிகள்லாம் வருவாங்க, ஒரு தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு விட்டால் பிள்ளை பேறுகளை எடுத்து தீனுக்காக வேண்டி முழுமையாக உழைக்க முடியாமல் போய்விடும், தீனுக்காக வேண்டி முழு சேவைகளையும் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூல்கிட்ட வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் நிறைய பேர் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் எங்களுடைய ஆன்மாவை இல்லாமல் ஆக்கி கொள்ளட்டுமா? இந்த தமிழ்ல சொல்லுவாங்க காயடித்துக் கொள்வதுன்னுவாங்க, ஆன்மையை இல்லாமல் ஆக்கி கொள்ளட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தரல. ஏன்னா ஃபன்கியுல் வலூதல் வதூது, அதிகமாக பிள்ளைகளை பெற்றெடுக்கின்ற பெண்களை பார்த்து திருமணம் முடியும்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி கேட்டு வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தரல. ஒரு 3 சஹாபிகள் நபியுடைய அமல்களை எல்லாம் பார்த்துட்டு ஆயிஷா அம்மாட்ட கேட்டு போயிட்டாங்க. அந்த 3 பேர் போய் முடிவு எடுத்துட்டாங்க, நான் வாழ்க்கையில தொழுதுட்டே இருப்பேன், நான் தூங்கவே மாட்டேன். இன்னொருத்தர் நான் வாழ்க்கையில நோன்பு வச்சுட்டே இருப்பேன், நோன்பை விடவே மாட்டேன். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் வாழ்க்கையில இனிமேல் நிக்காவே பண்ண மாட்டேன், துறவியா வாழுவேன். இந்த செய்தியை கேட்டோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 பேரை கண்டிச்சு சொன்னாங்க, நானும் நிக்கா செஞ்சிருக்கிறேன், நீங்க நிக்கா செய்யணும். நானும் தொழுகிறேன், நானும் தூங்குறேன், நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்களும் ரெஸ்ட் எடுக்கணும். நானும் நோன்பை விடுறேன், நீங்களும் நோன்பை விடணும். ஃபரதான நோன்பு அல்ல, தினந்தோறும் அவர்கள் தனக்காக வேண்டி ஃபரதாக்கி கொண்டார்களே அந்த நோன்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3வரையும் தடுத்து வலியுறுத்திய விஷயம் என்னன்னா, ஒரு குடும்பத்தோடு வாழ்வதுதான் ஆகப்பெரிய சிறப்பு. ஒரு துறவியாக இருந்து பல்லாண்டுகள் இபாதத்து செய்தாலும், அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்தாலும் கூட குடும்பத்தோடு ஒரு நபர் வாழுகின்ற சிறப்பை அவர் பெற முடியாது. என்ன துறவியா போய்க்கோ, என்ன குடும்பம் இல்லாம, என்ன குழந்தையா இல்லாம, எப்படி இருந்தாலும் கூட, எப்படி இபாதத்து செய்தாலும் குடும்பங்களோடு சேர்ந்த இபாதத், குடும்பங்களோடு சேர்ந்த வாழ்க்கையை தான் இஸ்லாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டமைத்திருக்கிறார்கள். இந்த குடும்பங்கள் அல்லாஹ் கொடுத்த நியாமத், இந்த குடும்பங்கள் நமக்கான அருட்கொடை, இந்த குடும்பங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்கள். திருமணமானவர்களுக்கு மனைவிமார்கள் மிகப்பெரிய அமானத். திருமணம் ஆகாத மணமகன்கள், வருகின்ற மனைவிமார்கள்,
அல்லது மனைவிகளுக்கு போகின்ற மாப்பிள்ளைகள் அவரவர்கள் மிகப்பெரிய அமானிதங்கள் நியாமத்துகள் அவர்களை பார்த்துக் கொள்வதை சரியான முறையிலே சங்கைப்படுத்துவதை தான் இந்த தீனுல் இஸ்லாம் விரும்புகின்றது. யாரும் நிக்காக செய்யாமல் துறவியாக போவதை எல்லாம் இந்த தீனுல் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. உங்கள யாராவது நிக்காக செய்யணுமா, அவங்க கிட்ட இருக்க வேண்டிய மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? அவர்களுக்கான மகர் கொடுக்கிற அளவுக்கு வசதியும் அந்த பெண்ணை திருப்திப்படுத்தும் அளவுக்கு ஆஃபியத்தும் இருந்தால் அவர் நிக்கா செய்து கொள்ளட்டும் என்றுதான் ஹதீஸ் இருக்கின்றது. உங்ககிட்ட நிக்கா செய்வதற்கான தகுதி தரப்பாடுகள் என்ன? ஒரு பெண்ணு நிக்கா செய்துட்டு அந்த பெண்ணுக்கு ரிஸ்க்கு, அந்த பெண்ணுக்கு உணவு பண்டங்கள், அந்த பெண்ணினுடைய தேவைகளை நிறைவேற்றும் அளவிற்கு உங்ககிட்ட சக்தி இருந்தால் நீங்கள் நிக்கா செய்து கொள்ளலாம். சக்தி என்றால் பொருளாதார சக்தியும் இருக்க வேண்டும், உடல் ரீதியான சக்தியும் இருக்க வேண்டும். இந்த ரெண்டுத்துல எது இல்லைனாலும் அவர் நிக்காக செய்வது என்பது இந்த துனியாவில் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கல. இந்த ரெண்டும் யார் இடத்துல இருக்குதோ அவங்க நிச்சயமாக நிக்கா செய்துதான் ஆக வேண்டும். நிக்காஹ் என்பது அந்நிக்காஹு மின் சுன்னதி, ரசூலினுடைய சுன்னத்து. ஃபமன் ரகிப அன் சுன்னதி, யார் அந்த நிக்காஹினுடைய சுன்னத்தை நிறைவேற்றவில்லையோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்றார்களே அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த நிக்காஹ் எவ்வளவு பெரிய நியாமத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே ரசூல் சொன்ன வார்த்தை, மின் ஆயாத்திஹி அன்ன ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களுக்கு மனைவிகளை நாம் ஏற்படுத்தியது உங்களுக்கான நிஅமத், லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவியிடத்திலிருந்து நீ அமைதி பெற வேண்டும், அந்த மனைவியிடத்திலிருந்து நீ சந்தோஷப்பட வேண்டும், அந்த மனைவியிடத்திலிருந்து நீ பாதுகாப்பு பெற வேண்டும். ஒரு மனைவி, ஒரு திருமண பந்தம் எதையெல்லாம் தடுக்கிறது? ஹலாலான பார்வையை கொடுக்கின்றது, ஹலாலான பார்வையை தடுக்கின்றது, ஷஹ்வத் என்ற இச்சைக்குட்பட்டான எல்லா பாவங்களையும் தடுக்கின்றது. வெளிப்படையாக சொன்னால் திருமணம் என்ற ஒரு பந்தம் இந்த உலகத்தில் நாயகம் ஏற்படுத்தவில்லை என்றால், அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்படவில்லை என்றால், உலகத்தில் விபச்சாரம் பெருகி போயிருக்கும், உலகத்தில் பாவங்கள் பெருகி போயிருக்கும். நிக்காஹ் என்ற ஒரே ஒரு கோட்பாட்டின் கீழ் தான் இந்த உலகமே வாழ்க்கையை ஹலாலாக வாழ்கின்றது. எனவே அந்த நிக்காஹ்வுக்கு மஹர் கொடுக்காமல் நிக்காஹ் செய்வது என்பது யாருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தரல. அப்ப ஒரு காலம் இருந்துச்சு, மிக அருமையான மிக கேவலமான நிக்காஹ்களில் ஒன்று பேசி வச்சுப்பாங்க. உனக்கு புள்ள பிறந்தா என் பொண்ணு நான் உனக்கு தரேன், உன் பிள்ளைய நீ எனக்கு கொடுத்துடணும், எந்த மகரும் கிடையாது. இது போல ஒரு காலம் இருந்துச்சு. பேசி வச்சு நிக்காஹ் பண்ணுவது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிக்காஹ்வை ஆக வெறுத்தாங்க. இது போல கேவலமான நிக்காஹ்கள் எதுவும் இல்லைன்னாங்க. சுருங்க சொன்னால் மனைவிக்கு மகர் தராமல் செய்யப்படுகின்ற நிக்காஹ்வே கிடையாது. முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் எழுதுறாங்க, ஒரு நபர் தன்னுடைய மனைவிக்கு மகர் தராமல் பல வருடங்கள் வாழ்ந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கை விபச்சாரம் என்று எழுதுகிறார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை! மகர் எவ்வளவு முடிந்த அளவுக்கு கொடுக்க வேண்டியதுதானே. இன்னைக்கெல்லாம் நிறைய பேருடைய, நிறைய பெரியவர்களுடைய பாவனையே படிக்க வைக்கிற படிப்புக்கான செலவெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். உன் பிடெக் படிக்கணும், எம்டெக் படிக்கணும், டாக்டர் படிக்கணும், எல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. வர பொண்ணுகிட்ட வாங்கிக்கலாம் வரதட்சணை என்ற பேரு. இதுவெல்லாம் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கல. நீங்கள் மனம் முடிக்கின்ற பெண்ணுக்கு மகர் கொடுத்து மனம் முடியுங்கள், இதுதான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அந்த காலத்துல ஆக பெரிய மிக கேவலமான நிக்காஹ் என்றால் அக்ரிமெண்ட் போட்ட நிக்காஹ். ஒரு வருடம் நீ என்னுடைய மனைவி, ரசூலுடைய காலத்துக்கு முன்னால் இருந்த ஒன்று. ஒரு வருடத்தினுடைய மனைவி, 3 மாதத்திற்கு நீ என்னுடைய மனைவி, நீ 3 மாதத்திற்கு நீ என்னுடைய கணவன் என்றெல்லாம் அக்ரிமெண்ட், காலத்தை நிர்ணயித்து இத்தனை மாதங்களுக்கு தான் நீ என்னுடைய மனைவி, அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை உனக்கு, என்னுடைய வாழ்க்கை எனக்கு என்று அக்ரிமெண்ட் போட்டு செய்கின்ற நிக்காவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதுல 3வது கேட்டகரியில அந்த காலத்துல ஒரு தகப்பனாரு, அவருக்கு நிறைய மனைவிகள் இருப்பாங்க. அவருடைய முதல் மனைவியினுடைய பையன் தன்னுடைய கடைசி மனைவியை நிக்கா செய்வது ஒரு மரபாக இருந்தது. ஒரு ஆண், அவருக்கு நிறைய மனைவிகள், முதல் மனைவியினுடைய பையன் அந்த மனைவிகள் லிஸ்ட்ல லாஸ்ட் மனைவி, இருந்தாலும் இவருக்கு சின்னம்மா உறவா இருக்கிற அந்த பெண்ணை நிக்கா செய்வது என்பது ஒரு மரபா வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதையும் தடுத்தார்கள்.
4வது ஜுசுவினுடைய கடைசியில ஹுர்ரிமத் அலைக்கும் என்ற ஆயத்துல யாரை நிக்கா செய்வது கூடும், யாரை நிக்கா செய்வது கூடாது என்ற ஜட்ஜ்மெண்ட் அல்லாஹ் கொடுத்துட்டா. ஒரு தாய்மார்களையோ அல்லது மனைவிமார்களுடைய தாய்மார்களோ வளர்ப்பு தாய்மார்களோ அந்த லிஸ்ட் நீண்டபடி போட்டுட்டு இவங்களெல்லாம் நிக்கா செய்வது ஹராம். இவர்களை தவிர்த்து ஷார்ட்டா சொன்னோம்னா எந்த மஹரமான பெண்களை பார்ப்பது கூடுமோ அவர்களை நிக்கா செய்வது ஹராம். தாய் என்பது நம்மளுக்கு மஹரமானவங்க, பார்க்கலாமா? பார்க்கலாம். அவங்களை நிக்கா செய்வது ஹராம். நம்முடைய சகோதரி, உடன் பிறந்த சகோதரிய பார்ப்பது ஹலால். மஹரமான ஒரு பெண், அவளை நிக்கா செய்வது ஹராம். எந்த பெண்ணை கைர மஹரமோ, எந்த பெண்ணு பார்ப்பது கூடாதோ அந்த பெண்களை நிக்கா செய்வது கூடும், ஒரு சிலர்களை தவிர்த்து. அது நிக்காவினுடைய வரம்பு, நிக்காவினுடைய அளவுகோல். எந்த பெண்ணை நிக்கா செய்யலாம், ஃபர்ஸ்ட் யார நிக்கா செய்யலாம், யாருக்கு நிக்கா செய்வதற்கு சக்தி. மின்குமுல் பாஅத் என்ற வார்த்தை ஹதீஸ்ல வரும். பாஅத் என்று சொன்னா பொருளாதார வசதியும் இருக்க வேண்டும், உடல் ரீதியான வசதியும் இருக்க வேண்டும், உடல் ரீதியான சக்தியும் இருக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனையும் யார்கிட்ட இருக்குமோ அவங்க நிக்கா செய்யலாம். யாரை நிக்கா செய்யலாம்? குர்ஆன்ல யாரை நிக்கா செய்வது கூடாது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அவர்களை தவிர்த்து அனைவரையுமே நிக்கா செய்யலாம். இந்த மிக வெறுப்பான நிக்காகளினுடைய கடைசி இந்த 3 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒடுக்கிவிட்டு நிக்காஹ் என்ற ஒரு அழகிய கோட்பாடை, ஒரு அழகிய கட்டமைப்பை இந்த உம்மத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்களே, இந்த நிக்காஹை பெற்றோராக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் விலகிக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு மிக விரைவாக நிக்கா செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அவர்களுக்கான எபிலிட்டி எல்லாம் வேணும் தான், நல்ல வேலை வேணும், நல்ல சம்பாத்தியம் வேணும், அவருக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ஜாப், இதெல்லாம் வேணும் தான். இருந்தாலும் கூட ஏதாவது ஒன்று பெற்றோர்கள் அவர்களுக்காக வேண்டி ஏற்பாடு செய்து நிக்காஹ் செய்து கொடுப்பது என்பது தீனுல் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. பொதுவாகவே இந்த ஷரியத் என்பது ரசூலால் கட்டமைக்கப்பட்ட இந்த மார்க்கம் என்பது எல்லா விஷயத்திலையும் பொறுமை. அல் இனாஅத்து மினல்லாஹ், பொறுமையாளிகளோடு அல்லாஹ் இருக்கின்றான். வல் அஜ்லத்து மினஷ் ஷைத்தான், அவசரப்பட்டு யார் செய்யறாங்க அவங்க கூட ஷைத்தான் இருக்கிறான் அப்படின்னு ஹதீஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த வரிசையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலக்காக பேசப்படுகின்ற ஒன்று என்றால் 3 விஷயங்கள் நடந்தவுடன் அதனை செய்துவிட வேண்டும், நடந்தவுடன் செய்துவிட வேண்டும். ஒன்று, ஒரு ஊர்ல ஒரு மவுத் ஏற்படுதா அடுத்த வக்துக்குள்ள தஃபன் செஞ்சிடணும். இந்த 1 நாள் 2 நாள் போட்டு இருக்குது என்பதெல்லாம் நபியுடைய சுன்னத்திற்கு மாற்றமானது. அசல் ரூல் என்னன்னா, லுஹர்ல ஒருத்தர் வஃபாத்னா அவரை விரைவாக, மிக விரைவாக அஸருக்குள்ள போய் தஃபன் செய்து விட வேண்டும், அவசரப்பட வேண்டும். ஃபஅஜ்லு அய்யுத்ஃபர ஜனாஸஹு, ஒரு ஜனாஸாவை மிக விரைவாக தஃபன் செய்வதை அவசரப்படுங்கள் என்றார்கள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது, தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டால் ஃபஅஜ்லு, மிக விரைவா போயிடுங்க. இப்பெல்லாம் பாங்கு சொன்னா 20 நிமிஷம் டைம் இருக்குது, அதற்கு 10 நிமிஷம் தொழு வைப்பாரு, கொஞ்ச நேரம் 10 வைக்கலாம் அப்படின்னு லேட் பண்ணுவதை இஸ்லாம் விரும்பல. ஃபஅஜ்லு, நீங்க பாங்கு சொல்லப்பட்டால், பாங்கோசை உங்களுடைய காதிலே கேட்டால் அல்லது நேரம் வந்து விட்டது என்று தெரிந்தால் மிக விரைவாக பள்ளிக்கு போய் சேர்ந்து விடுங்கள் என்கிறது ஷரியத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டமைப்பு. மூணாவது, உங்க வீட்டுல யாராவது ஒரு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ பாலிகாகி விட்டால் ஃபல்யதஸவ்வஜ், அவருக்கு சீக்கிரம் மனம் முடித்து வைத்து விடுங்கள் என்கிறது இஸ்லாம். பாலில் என்பது பெரிய பிள்ளை ஆவது என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்குமே சார்ந்த ஒரு வார்த்தை. இந்த பெண்களுக்கு மட்டும் உள்ளான வார்த்தை கிடையாது. 2 பேர்ல யார் வயது பூர்த்தி அடைந்து விட்டார்களோ அவர்களுக்கு மிக விரைவாக நிக்காஹ் செய்து கொடுத்து விடுங்கள். என்ன காரணம் எழுதுறாங்க, இன்று வாலிப வயது என்று சொல்லி கொண்ட பேரில் நம்ம எல்லாம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். 20 வயதில் 20 வயதிற்கு முன்னால் நிக்காஹ் செய்யப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு கால ஓட்டத்தின் அடிப்படையில் 25, 30, 35ன்னு வயதை பாரே இல்லாம தாண்டி போய் நிக்காஹ் செய்யற வாழ்க்கை இருக்கு தெரியுமா? உடல் ரீதியாகவும் குறை, வாழ்க்கை ரீதியாகவும் குறை ஏற்பட்டு விடுகின்றது. இந்த பொதுவாக இந்த 18 இருந்து 25 வயது இருக்கு தெரியுமா? இதுலதான் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது முழு 100% பர்ஃபெக்டா இருக்கிற ஏஜ்.
இந்த ஏஜில ஒரு ஆணும் பெண்ணும் சேருகிறார்கள் என்றால் அவருடைய சந்ததிகளை அதிகமாக வளர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த 25க்கு அப்புறம் உள்ளான காலம் என்பது அந்த சக்திகளுடைய பெர்சன்டேஜ் குறைந்து வருகின்ற ஒரு காலம். எனவே அதற்கு முன்னால் நிக்கா செய்து வைப்பதுதான் இந்த இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஃபஅஜிலு ஃபின் நிக்கா, நிக்காவுடைய விஷயத்தில் மிக விரைவாக பிள்ளைகளுக்கு செய்து வைத்து விடுங்கள். இந்த வரலாற்று ஆசிரியர்கள் ஹதீஸ் கலை வல்லுநர்கள்லாம் எழுதுறாங்க, இன்னைக்கு இந்த அடிப்படையில் நிக்கா செய்யாத காரணத்தினால் மட்டும்தான் பாவங்கள் அதிகரிக்கின்றது, காதலால் ஏற்படுகின்ற உறவுகள் அதிகரிக்கின்றது, பெற்றவர்களை தட்டிவிட்டு ஓடுகின்ற பிள்ளைகள் அதிகரித்து விட்டார்கள் என்றெல்லாம் வரலாற்றிலே நாம் காணுகின்றோம். என்றாலும் கூட பிள்ளைக்கு ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக, பிள்ளையுடைய ஒரு ஜாப், அவர் செட்டிலான ஒரு ஜாப்ல இருக்கிற வரையும் தள்ளி போடுற என்ற பெயரிலே நாம் எல்லாம் பிள்ளைகளை பாவத்தில் தள்ளுகிறோமே என்பதையும் நாம் மனதிலே உட்கொள்ள வேண்டும். விரைவாக செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு நம்ம ஆரம்பத்தை சொல்லிட்டோம், நிக்கா செய்வதற்கான மிகப்பெரிய பாகத்து என்ற பொருளாதார வசதி இல்லைன்னா, தான் சம்பாதிச்சு ஒரு மனைவிக்கு சோறு போட முடியலன்னா அவர் நிக்காவே செய்ய வேண்டாம்னு சொல்கிறது ஷரியத். அந்த அளவிற்கு ஒரு நபர் வளர்ந்து விட்டால், தகுதி ஏற்பட்டு விட்டது என்றால் அவருக்கு நிக்கா செய்து வைத்து விட வேண்டும். காலத்தை தள்ளி போடக்கூடாது. இன்னைக்கு நிறைய அனாச்சாரங்கள் நடக்குது. சமீபத்துல என்ன செய்ய போகிறோம் என்று ஒரு கிதாபு, அந்த கிதாபுல எழுதுறாங்க, நம்ம சென்னையில நடந்த ஒரு சம்பவம். பள்ளியில ஒரு நிக்கா நடக்குது. இது நகைச்சுவையானதல்ல, நடந்த ஒரு சம்பவம். பள்ளியில நிக்கா நடக்குது. நிக்கா நடக்கும் போது இமாம் சாப் குத்துபா ஓதும் போது அந்த பெண்ணினுடைய பழைய காதலர், நடந்த ஒரு நிகழ்வு, பழைய காதலர் வந்து, நாங்கெல்லாம் 2 பேரும் சுத்தினதுக்கான சாட்சி இது இருக்குது, அந்த பெண்ணி என்னை விரும்பினால் நான் அந்த பெண்ணை விரும்புகிறேன், நீங்க எப்படி வேற ஒருத்தருக்கு நிக்கா பண்ணி வைப்பீங்க? எந்த சபையில? உறவுகளை எல்லாம் கூட்டு ஒன்று சேர்த்து நடத்தப்படுகின்ற ஒரு சபையில் வந்து முன்னாள் காதலர் புகாரிட காவலர்களோடு வந்து, பொது இயல்பு ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் பிடிக்கவில்லை என்றால் நிக்கா செய்வது இந்திய சட்டம் அல்ல, ஷரியத்திலும் கூட கூடாது. 2 பேரும் ஒரு மனதோடு இருக்க வேண்டும். பிடித்த பிறகுதான் நிக்கா செய்ய வேண்டும். இந்த மாப்பிள்ளை வந்து கேஸ் கொடுத்த உடனே அந்த கவலை யாருக்கு அதிகமா இருக்கும் தெரியுமா? பொண்ணை பெற்ற வாப்பாக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருப்பாரு. என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி இந்த இடத்துக்கு வந்துட்டு இவ்வளவு அசிங்கப்படுத்திருச்சு அப்படி நிற்கும் போது, இந்த காலத்தினுடைய வளர்ச்சி, இந்த ஜெனரேஷனுடைய அப்டேட் எவ்வளவு இருந்துச்சுன்னு எழுதுறாங்க. அந்த தகப்பனாரும் தயக்கத்துல என்ன செய்யறதுன்னு தெரியல. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இது போல ஒரு பொண்ணை கட்டலாமா வாடாமான்னு ஒரு சந்தேகம். இது போல ஒரு அவதூறு அல்ல, இது உண்மை நிகழ்ந்த ஒரு சம்பவம். இது போல ஒரு கேஸ் வரும்போது மாப்பிள்ளை வீடு தன்னுடைய பொண்ணை எடுத்துக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது என்ன செய்யறது தெரியல. அந்த கிதாபுடைய பேரு என்ன செய்ய போகிறோம், இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. இமாம் சாப் நினைச்சு தலை சொல்லிதார், குத்துபா ஓதலாமா வானாமா? இப்ப பாப்பா அம்மால சந்தேகம் இருக்கிறாங்க, பொண்ணும் சந்தேகம், மாப்பிள்ளையும் சந்தேகம். இமாம் அங்க குத்துபா ஓதலாமா? பொறுமையா கேட்கிறாரு, குத்துபா ஓதலாமா வானாமா? இப்ப தகப்பனாரும் அமைதியா இருக்கிறாரு, பாப்பாவை பெற்ற பிள்ளையை பெற்ற தகப்பனாரும் அமைதியா இருக்கு. பொண்ணு எழுந்து சொல்லிச்சான், நடக்கிற ஜெனரேஷனுடைய அப்டேட் 2 பேரை வச்சு குத்துபாவது நான் பார்த்து நினைச்சான். நடந்த நிகழ்வு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தூரமா போய்விட்டது. வழிகேட்டினுடைய உச்சகட்டத்தில் இன்று பெண்களும் ஆண்களும் இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு பெற்றவர்கள் பார்த்து விரைவாக திருமணம் செய்து வைக்கவில்லை என்றால், ஒரு நல்ல முறையில் கலை சேர்க்கவில்லை என்றால், இது போன்ற அவலங்களை நாம் சந்திக்கின்ற சூழல் நம்மிலும் எத்தனை பேருக்கு ஏற்பட்டுள்ளது. ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் முடித்து விட்டால் தீனுடைய பாதையை பூர்த்தி செய்து விட்டார்கள். மீதமுள்ள தீனை என்ற தம்பதிகள் நல்ல முறையில் வாழ்ந்து கொள்ளட்டும் என்றார்களே அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த நிக்காவை இன்றெல்லாம் கால தாமதிக்கின்றார்கள். காலங்கள் வந்தும் கூட சில நபர்கள் திருமணம் வேண்டாம், பெற்றவங்க வேணாம்னு சொல்ற காலம் போய் இன்னைக்கு கட்டுனா ஒன்றோடு வாழ வேண்டும், எனவே எனக்கு கல்யாணமே வேண்டாம்ங்கிற வாலிபர்கள் நிறைய ஆகிவிட்டார்கள். எத்தனை பெற்றவங்க சொன்னாலும், எவ்வளவு பேர் வந்து கன்வின்ஸ் பண்ணாலும் எனக்கு நிக்கா வேணாம். ஏன் வேணாம்? அந்த பொண்ணோடு சேர்ந்து விட்டால் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டில் நானாகி விட வேண்டும். எனக்கு அப்படியெல்லாம் இல்லை என்று ஒரு சிலர், இப்படி நிறைய பேர் காலத்தினுடைய ஓட்டத்தில் மாறிக்கொண்டே வருகிறார்கள். அதுபோல நிக்காகளை மிக விரைவாக வைக்க வேண்டும், லேசான முறையில், ஆடம்பரம் இல்லாமல் வைக்க வேண்டும். நாம் நினைவிலே கொள்ள வேண்டும், பெரும் பெரும் ஆடம்பரத்தோடு நடைபெற்ற நிக்காகள் எல்லாம்
இந்த வாழ்க்கை சரியில்லாமல் பிரிஞ்சு போய்தான் இருக்கிறாங்க. நிறைய லிஸ்ட் எடுக்கணும். நிறைய லிஸ்ட பார்க்கும்போது ஆடம்பரமாக உலகமே திரும்பி பார்க்கிறபடி செஞ்ச நிக்காவெல்லாம் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. ஆனா லேசா செஞ்ச நிக்கா, மிக எளிமையாக செய்த நிக்காவினுடைய பரக்கத்து இருக்கு தெரியுமா? காலம் தாண்டியும் அவர்களை பற்றி பேசப்படுகின்றது. சஹாபிகளுடைய நிக்காவெல்லாம் பார்த்தா ரொம்ப அதிசயமா இருக்கும். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாரிசி நாட்டை சார்ந்தவர், மதீனாவுக்கு வந்து அபூதர் ரலியல்லாஹு பார்க்கறாங்க. அபூதர் ரலியல்லாஹு பார்த்து சல்மான் ஃபாரிசி கேட்கறாங்க, யா அபூதர், உன் நண்பர் அபூதரே, எனக்கு உங்க அரபு நாட்டுல யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? இப்படி என்னப்பா கேட்கிற? இல்ல, நான் ஃபாரிசி நாட்டுல இருந்து வந்திருக்கிறேன், உங்க அரபு நாட்டுல இருந்து எனக்கு யாராவது பொண்ணு தருவாங்களா? என் பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது, நான் போய் பேசிட்டு இப்படியே வரேன். அபூதர் ரலியல்லாஹு பக்கத்து வீட்டுல போய் பொண்ணு பார்க்க போறாங்க. யாருக்கு? சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹுக்கு போறாங்க. சல்மான் ஃபாரிசி வெளியே ஓலாத்திட்டே இருக்கிறாங்க. அபூதர் வந்து என்ன சொல்றாரு பார்க்கலான்னு போன அபூதர் கேட்கிறாரு, உங்க வீட்டுல ஒரு பெண் இருக்குது, இது போல சல்மான் ஃபாரிசி ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, நல்ல குணமுடையவங்க, நல்ல படிச்சவங்க, அவருக்கு உங்க பொண்ணை நிக்கா செஞ்சு வைக்கிறீங்களா? உள்ள அந்த தகப்பனார் கேட்டாரு, அபூதர், நீ கூட நல்லா படிச்சவர் தான், நீ கூட நல்ல மார்க்கப்பட்டு உடையவர் தான், உனக்கு கூட நிக்கா ஆகல, என் பொண்ணை நான் உனக்கு நிக்கா பண்ணி வைக்கிறேன், உட்காருன்னு அங்கேயே கொத்துப்பாவது நிக்கா பண்ணிட்டாங்க. அங்கேயே கொத்துப்பாவது நிக்கா முடிஞ்சது. வெளியே வந்து அபூதர் ரலியல்லாஹு வராங்க. சல்மான் ஃபாரிசி கேட்கிறாங்க, என்ன அபூதர் எல்லாம் முடிஞ்சா? எல்லாம் முடிஞ்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஆமா அல்ஹம்துலில்லாஹ். ஆனா பொண்ணு உனக்கு இல்லை, எனக்கு. இப்படி ரொம்பவும் எளிமையாக நடைபெற்ற நிக்காகள் எல்லாம் வாழ்க்கையில் போற்றப்படும் அளவிற்கு வாழ்ந்தார்களே. எப்படி ஒரு சுன்னத்தான முறையிலே எளிமையாக மஸ்ஜிதுகளில் நடைபெறுகின்ற நிக்காகளுக்கு அதிகமான பரக்கத் இருக்கின்றது. நம்முடைய ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதா? ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் வைப்பது என்பது ஆடம்பரம் அல்ல, கிடையாது. நம்ம மஸ்ஜித்ல அதுக்கான வாய்ப்புகள் இல்ல, உணவு உபசரிப்பு செய்ய முடியாது என்றெல்லாம் இருக்கும் பொழுது அதை மண்டபத்தில் கொண்டு போய் வைப்பது ஆடம்பரம் அல்ல. ஆடம்பரம் என்பது தாண்டி மிக அழகான முறையில் ஏற்படுத்தப்பட்ட நிக்கா என்ற ஒரு உறவை, நிக்கா என்ற ஒரு அமைப்பை, ஒரு கோட்பாட்டை, எந்த நிக்காவை பார்த்து என்னுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொன்னானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்தார்களோ, அந்த நிக்காவை எளிமையான முறையிலே செய்ய வேண்டும். அதில் தான் பரக்கத் இருக்கின்றது. எனவே நம்முடைய வீடுகளிலே யாரெல்லாம் நிக்கா செய்வதற்கான தகுதிகள் வந்து விட்டதோ, அது பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக யார் அதற்கு தகுதி பெற்று விட்டார்களோ, அவர்களை நல்ல மணமகள்களையா பார்த்து நிக்கா செய்து வைத்து விட வேண்டும். நம் வீட்டில் 7 குமரி பெண்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் முடித்து விட வேண்டும். இதுல ஒண்ணே ஒண்ணு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மாப்பிள்ளை தான் பிள்ளைக்கு பொருளை கொடுத்து பொண்ணை கூட்டு வரணும். நீ எவ்வளவு போடுவன்னு கேட்டா அங்கிருந்து ஹராம் துவங்குகிறது. இப்ப நிறைய பேருடைய பாவனை, என் பிள்ளைக்கு ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஆனா பாக்குற இடம் எதுனா கோடீஸ்வர வீட்டுல போய் பார்த்துட்டு, என் பிள்ளைக்கு ஒண்ணும் வேணாம், நீங்க பார்த்து போடுறதா போடுங்க. அவர் என்ன போடுவாரு? ஒரு சவரம் போட்டு அனுப்புவாரா? பாக்குற 7 பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்குது அதெல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க. அவருடைய ஸ்டேட்டஸ் ஒரு பெரிய இடத்துல போய் பார்த்துட்டு, உங்களால எவ்வளவு முடியுமோ பொண்ணுக்கு போட்டு அனுப்புங்க, உங்க பொண்ணு தானே போட போறா அப்படி என்ன பேசிட்டு வருவதல்ல உண்மையான விஷயம். ஒரு ஏழை குமர் இருக்கிறார் தெரியுதா? அல்லது நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமோ, எந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியுமோ, அது போல பெண்களை, அது போல நல்ல ஜோடிகளை பார்க்க வேண்டும். மனம் பார்ப்பவர்கள், பெண் தேடுபவர்கள் எல்லாம் முதலில் பார்க்க வேண்டிய விஷயம், அவள் மார்க்கப்பற்று ஒன்று இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். மார்க்கப்பற்று இல்லாவிட்டால் குடும்பம் ஒடுக்காக இருக்காது. எனவே நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வார்த்தெடுக்கின்ற பிள்ளைகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. எந்த வீடுகளில் எல்லாம் மாப்பிள்ளையும் பெண்களும் பேசப்பட்டிருக்கிறார்களோ, அவருடைய நிக்காவிலே அல்லாஹ் முழுமையான பரக்கத்தை கொடுத்தருள்வானாக. எந்த மணமகன்கள் மணமகள்களுக்கெல்லாம் இன்னும் ஜோடிகள் ஏற்படுத்தப்படவில்லையோ, அல்லாஹ் நல்ல ஜோடிகளை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.